மறவாமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டன் அழுத்தவும். உலகத்திலே வாழ்கிற வாழ்க்கையிலே மனிதர்கள் அநேக வேளைகளிலே தங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைக்குள்ளாக்க கடந்து போகும்போது அல்லது வாழ்க்கையினுடைய காரியங்கள் என்று வரும்போது தனக்கு ஒரு உதவியான ஒரு பகுதி வேண்டுமென்று அதை நாடுகிறதை நாம் பார்க்க முடியும். அநேக வேளைகளிலே அப்படிப்பட்ட ஒரு உதவியை குறித்து யோசிக்கும்போது தன்னிடத்திலே இருக்கிற தன் பொருளும் தன் பணமும் அல்லது தன்னை சுற்றி உள்ள நண்பர்களோ அல்லது தனக்கு தெரிந்தவர்களோ என்று இப்படிப்பட்ட கீழான இந்த உலகத்திலிருந்து எனக்கு ஒரு உதவி வருமோ என்று மனிதர்கள் இந்த உலகத்திலே அந்த உதவிக்காக பார்ப்பதை நாம் பார்க்க முடியும். ஆனால் ஒரு நிலையான என்றென்றும் மாறாத ஏற்ற நேரத்திலே உதவி செய்கிற அந்த ஒரு பாக்கியம் என்பது நம்மை படைத்த நம்மை சிருஷ்டித்த நம்முடைய படைத்த சிருஷ்டிகர் அவர் ஒருவிடத்தில் மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு எந்த நேரத்திலேயும் நாம் எனக்கு ஏற்ற நேரத்திலே அந்த நேரத்துக்கு என்ன தேவை என்பதை அறிந்து கொடுக்கிற அந்த ஏற்ற உதவியை செய்கிற அந்த பாக்கியம் என்பது அப்படிப்பட்ட நம்முடைய சிருஷ்டி கர்த்தாவிடத்திலிருந்து மட்டும்தான் அது கிடைக்கிற ஒரு பகுதியாய் இருக்கிறது. ஆனால் இந்த அநேக வேளைகளிலே அப்படிப்பட்ட சிருஷ்டி கர்த்தாவை மறந்துவிட்டு கீழான என்னை சுற்றி இருக்கிற என்னிடத்தில் இருக்கிற என் ஆஸ்தியோ என் பொருளோ நான் நம்பிக்கை வைத்திருக்கிற ஏதாவது ஒரு காரியமோ எனக்கு உதவி செய்யும் என்று நினைக்கிற ஒரு பகுதி என்பது நம்மை படைத்த சிருஷ்டி கர்த்தாவை மறந்து விடுகிற ஒரு இடத்துக்கு நேராக அழைத்து செல்லும். அது ஒரு என்றென்றும் ஏற்ற நேரத்திலே நமக்கு என்ன உதவி என்பதை இந்த வேத புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இறைபெருமான் நமக்கு செய்கிற உதவி என்பது இந்த வெரி ப்ரெசன்ட் ஹெல்ப். அந்த நேரத்திலே எனக்கு என்ன தேவை என்பதை எக்ஸாக்டாய் சரியாக பார்த்து அதை கொடுக்கிற அந்த ஒரு நிலையான ஒரு 100% அந்த நேரத்திலே அதை முழுவதுமாய் திருப்தி செய்கிற ஒரு உதவி என்பது நம்மை படைத்த சிருஷ்டிகரிடத்திலிருந்து மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் நாம் தேடி போகிற இந்த உலகத்தில் உள்ள எந்த காரியமும் அப்படிப்பட்ட அந்த சிருஷ்டி கர்த்தா கொடுக்கிற அந்த மெய்யான உதவியை போல் இருப்பதில்லை. அது அநேக வேளைகளிலே நம்மை திருப்திப்படுத்துகிறதும் இல்லை. நமக்கு அந்த நேரத்திலே என்ன தேவை என்ற ஒரு உதவியை கொடுக்கிற உதவியாய் இல்லாமல் போவதை தான் நாம் இந்த உலகத்திலே பார்க்க முடியும். நாம் வேத புத்தகத்திலே சங்கீதம் என்ற புத்தகம் 121 அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் படிக்கும்போது நம்மை படைத்த சிருஷ்டி கர்த்தாவினிடத்திலே வருகிற உதவியை நோக்கி பார்க்கிறதை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இந்த உலகத்திலே நான் கீழ்நோக்கி பார்க்குற எனக்கு பக்கத்திலே இருக்கிற அல்லது என் வசத்தில் இருக்கிற என் பொருள் அல்லது எனக்கு நன்கு அறிமுகமான நான் பரிச்சயமான நபர்கள் என்று கீழ்நோக்கி பார்க்குற இடத்திலேயே அநேக வேளைகளிலே உதவியை தேடுவதை நாம் பார்க்க முடியும். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், என்னை படைத்த என்னை உண்டாக்கின வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ லோகத்தையும் படைத்த சிருஷ்டி கர்த்தாவிடத்திலேயே உதவி வரும்படியாக எனக்கு ஒத்தாசை வருகிற அந்த மேல் நோக்கி இருக்கிற அந்த பர்வதத்தையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று இந்த வேத புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த மேலான வானத்தையும் பூமியையும் படைத்த அந்த சிருஷ்டிகரிடத்திலே நம்முடைய காரியங்கள் என்று வரும்போது, நம்முடைய சூழ்நிலைகள் என்று வரும்போது, நாம் அங்கலாய்க்கிற நேரம் என்று வரும்போது, அவரிடத்திலே நோக்கி பார்க்கும்போது அவர் அந்த ஏற்ற நேரத்திலே சகாயம் செய்கிற அவருடைய கிருபையினாலே அந்த நேரத்துக்கு என்ன தேவை என்பதை அவர் அந்த சரியாய் பார்த்து உதவி செய்கிற அந்த வெரி ப்ரெசன்ட் ஹெல்ப் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த எக்ஸாக்டான உதவியை செய்கிற அந்த உதவியை அந்த சிருஷ்டிகர்த்தாவானவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கட்டளையிடுவார். எனவே இப்படிப்பட்ட மேல் நோக்கி பார்க்கிற நம்முடைய சிருஷ்டிகர்த்தாவை நோக்கி பார்க்கிற ஒரு உதவியையே நாம் எப்போதும் கேட்கும்படியாகவே நாம் இந்த பூமியிலே படைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் நம்மை படைத்த சிருஷ்டிகர் இடத்திலேயே நாம் திரும்பும்படியாகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த சிருஷ்டிகர் இந்த அவருடைய உதவியை குறித்து இன்னும் சொல்லும்போது இந்த அதிகாரத்திலே 7வது வசனத்திலே கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே
வெறும் நாம் வெளிப்படையாக இந்த உலகத்திலே நாம் காண்கிற பிரச்சனைகளோ அல்லது சில காரியங்களுக்கோ அவர் தீர்வு செய்கிறவராக இல்லாமல் நமக்கு உள்ளாக இருக்கிற நம்முடைய ஆத்துமத்திலே அவர் உதவி செய்கிற ஒரு ஆத்தும இரட்சகராய் நம்மை படைத்த சிருஷ்டிகர்த்தா இருக்கிறார். நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது நம் ஆத்துமத்திலே குடிக்கொண்டிருக்கிற நம்முடைய கலக்கங்களுக்கும் நாம் குழப்பமான மன சூழ்நிலையிலே என்னை படைத்த சிருஷ்டிகர்த்தாவே எனக்கு உதவி செய்யும் என்று நாம் அவரிடத்திலே கேட்கும்போது நம் ஆத்துமத்தையும் காக்க வல்ல ஒரு மேலான தெய்வம். எனவே நாம் அப்படிப்பட்ட ஒரு சிருஷ்டிகர்த்தாவிடத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய எந்த சூழ்நிலையோ எந்த தேவையோ எந்த ஒரு நோயின் பிடியோ எந்த மனக்கலக்கமோ அல்லது வாழ்க்கையினுடைய எவ்வளவு தாறுமாறான சூழ்நிலைகளோ என்று வரும்போது நாம் அவரிடத்திலே கொண்டு போய் என்னை படைத்த வானத்தையும் பூமியையும் இந்த சர்வலோகத்தையும் படைத்த சிருஷ்டிகர்த்தாவே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கும்போது அவர் நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதியையும் அவர் வந்து அதை கண்ணோக்கி அந்த நேரத்துக்கு என்ன தேவை என்பதை த வெரி ப்ரெசன்ட் ஹெல்ப் என்பதை கொடுத்து வெறும் வெளிப்படையான உதவி என்று இல்லாமல் நம்முடைய ஆத்துமத்தையும் அவர் தேற்றி அந்த ஆத்துமத்திலே இருக்கிற பிணியையும் அவர் சுகமாக்க வல்ல தெய்வமாய் இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, இது போன்ற ஒரு மேலான உதவி பெறும்படியாகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட அந்த சிருஷ்டிகர்த்தாவினுடைய அந்த உதவியை எங்களுடைய வாழ்க்கையிலே ருசிக்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இப்படிப்பட்ட மாறாத நிலையான மெய்யான உதவியை பெறும்படியாகவே உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். இப்படிப்பட்ட நம்முடைய அந்த சிருஷ்டிகர்த்தாவினிடத்திலே நாம் எப்போதும் நாம் சேரும்படியாக பாவிகளாகிய இந்த கெட்டுப்போன இந்த உலகத்திலே கெட்டு அழிந்து கொண்டிருக்கிற நாம் மீட்டு ரட்சிக்கப்படும்படியாகவே இறைபெருமான் இயேசு அவர் தன்னுடைய தெய்வத்துவத்தை விட்டு மனுவருவராய் நம்மை போல் ஒருவராய் நம்முடைய பாவத்துக்கு பரிகாரமாய் அவர் இந்த உலகத்திலே அவதரித்தார். நாம் அப்படிப்பட்ட நமக்காக தியாக பலியாய் கொடுக்கப்பட்ட அந்த இறைபெருமான் இயேசுவை நாம் என்னுடைய இருதயத்திலே வாரும் என்று நாம் விசுவாசத்தோடு அவரிடத்திலே வரும்போது நாம் சிருஷ்டிகர்த்தாவோடு கொள்கிற ஒரு நிலையான தொடர்போடு வாழ்கிற அவருடைய மெய்யான உதவியை பெற்று நாம் வெளிப்படையாக மட்டுமில்லாமல் நம்முடைய ஆத்துமத்திலே நாம் தேற்றப்பட்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நாம் கடந்து வர முடியும். அப்படிப்பட்ட ஒரு மேலான வாழ்க்கைக்கு வரும்படியாகவே உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். மறவாமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டன் அழுத்தவும்.